வணக்கம். நான் தாமோதரன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் வேற எந்த நாடு? அமெரிக்கா தான். அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்கும் வரை அதிரடிகளுக்கு பஞ்சம் இருக்காது. இன்று நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது 2 விஷயங்களை. முதல் விஷயம், அகதிகளை பற்றி பார்த்துருவோம். அமெரிக்காவிலிருந்து 104 சட்டவிரோதமாக தங்கியிருந்த அகதிகளை ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவினுடைய இராணுவ விமானம் C-12 இந்தியாவிற்கு வந்து ஒரு வழியாக சேர்ந்து விட்டது. வந்திருந்த அனைவருக்குமே கைகளில் விலங்கு, கால்களில் விலங்கு போடப்பட்டு இருந்தது. இதை குறித்து இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன கூறினார் பார்லிமெண்ட்டில் பார்த்தோம்னா, 2012 அமெரிக்க சட்டத்தின்படி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நடந்தவர்கள் அவர்களுக்கு கைவிலங்கு போடுவது அது சகஜமானது என்று மலுப்பலான பதில் அளித்தார். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, வந்திருக்கிற 104 பேரை வந்து எந்த ஸ்டேட்டில் இருந்து அதிகமாக அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க? குஜராத்தில் இருந்தோம், ஹரியானாவில் இருந்தோம். ஸோ குஜராத்தில் 33 பேரும், ஹரியானாவில் 33 பேரும், அடுத்தபடியாக பஞ்சாபில் 30 பேரும் அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறாங்க. இதில் இந்த 104 பேரில் 4 வயதுக்கு உட்பட்ட குழந்தையும் அடக்கம். சரி, 25 வயதுக்கு உடைய நபர்கள் எத்தனை பேர் இதில் இருந்தாங்கன்னா, ஏறத்தாழ 45 பேர் 25 வயதுக்கு உடைய நபர்கள் இந்த 104 பேரில் இருந்திருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் வந்து எப்படியாவது குடியேறி சம்பாதித்து விட வேண்டும் என்ற மோகம் ஆட்டி படைத்ததின் விளைவாக இதில் முக்கியமாக பார்த்தோம்னால் இந்த 3 ஸ்டேட்டு தான் அதிகமாக போயிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இதில் யாராவது இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லை. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்த மாதிரி காசா. இந்த காசாவை பொறுத்த வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. எப்படி சட்டவிரோதமாக புகுந்த அகதிகளுக்கு அவர் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்தாரோ, அது என்ன ஸ்ட்ராங் மெசேஜ்? மிலிட்ரி ஃப்ளைட்டில் அனுப்புறது. நார்மல் விமானத்தில் அனுப்பிச்சாலுமே அவங்களுக்கு காஸ்ட் கம்மி. மிலிட்ரி விமானத்தில் அனுப்புறது ஒருவித சட்டவிரோத செயலை வந்து தீவிரமாக டீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து காட்டுறது. 2வது, கை விலங்கு காலில் விலங்கு போடுறப்போ அந்த தீவிரத்தன்மையை சம்மந்தப்பட்ட நாடுகளும் உணர்ந்து கொள்ளணுன்றதுக்காக தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தினார். அதே மாதிரி காசாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியர் ஸ்டாண்டு. இந்த என்டையர் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையுமே எகிப்து, ஜோர்டானுக்கு அனுப்பிச்சிடணும். அந்த இடங்களில் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய கட்டிட இடர்பாடுகளை நீக்கிறதுக்கும், அங்கே ஏற்கனவே புதைக்கப்பட்ட இந்த ஆயுதங்களை எடுத்துவிட்டு அதில் புதிதாக கட்டங்களை கட்டி ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு அமெரிக்கா உதவும் என்பதில் ரொம்ப தீவிரமாக அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்காரு. இந்த தீர்மானத்தை அவர் யாரை வச்சுட்டு முன்மொழிஞ்சிருக்காருன்னா, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. இதில் ஒரு விஷயம் நம்ம உன்னிப்பாக கவனித்தோம்னா, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுக்கு இந்த விஷயத்தில் அவ்வளவாக உடன்பாடு இல்லை என அவருடைய பாடி லாங்குவேஜின் மூலமாக தெரிய வருகிறதுன்னு நிபுணர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் இருக்கும் வரை ஜியோ பாலிட்டிக்ஸ் அமெரிக்காவை சுற்றியே அதிகமாக நடக்கும் என்றும், அதன் மூலமாக மற்ற நாடுகளுக்கு வருகின்ற செய்திகளை பார்ப்பதை விட அமெரிக்காவின் மீது அனைவரின் கவனமும் திருப்பப்படும் என்றும் நமக்கு தெளிவாக ஒன்று புரிய வைக்கிறது. நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன்.